ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோட அக்கா மேல மோத போயிருப்பாருல வண்டியை வச்சு. பட் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க தான் என்னோட அக்கா, இவங்க வந்து ஒரு லெஜரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க. சேம் அதே விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள்கிட்டயே வந்து சொல்லும்போது அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகும். பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கோம், அவங்க வந்து நல்லபடியா வந்து நம்ம பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து இனிமேல் அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த லீக் அகேன்ஸ்டா ஒரு வெப்பனே அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சோ அதனால இனிமேல் அவங்க பத்திரமா பாத்துக்கணும்னு வந்து சொல்லுவாரு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அந்த மேனேஜர் கிட்ட பேசும்போதும் சரி, அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா வந்து நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா மிலி பைப்ல ஒரு டாஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாரு. அதான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான டாஸ்க். இதை பத்தியும் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க ஆட்களால வந்து நம்ப முடியல. ஏன்னா 10 பில்லியன் உனக்கு இவ்வளவு பெரிய டாஸ்க் வந்து கொடுக்க மாட்டாங்க சார், இதுல ஏதோ வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஹீரோட அக்காவை போட்டு தள்ளுறதுக்காக இந்த வேலை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, இப்ப இந்த விஷயத்துக்கு நான் வந்து நோ சொல்லலாம், அவன் வேற யாராவது குடிச்சு வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சிருவான். இருந்தாலும் பரவாயில்ல, நானே வந்து பண்றேன், என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். பட் எல்லாருமே நீங்க அந்த சமயத்துல அங்க இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி போயிட்டு சேஃபா வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பாத்துறாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்களும் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசுவாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு லெஜர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம லீபாய்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும், உங்க அப்பா வெளில வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த போலீஸ் கமிஷனருக்கே வந்து கால் பண்ணிடுவாரு. அதான் நம்ம ஹீரோக்கு டிமாண்ட் பண்ணுவால, இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணுவான். அவன் தான் என்ன பண்ணுவான், இன்னொரு போலீஸ்காரனை வச்சு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணுவான். சோ ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆளுக்கே வந்து போன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை பாத்தீங்கன்னா நீ வந்து மெடிக்கல் பெயில்ல வந்து விட்டுரு, அதுக்கு பதிலா அந்த ஒன் கிளப்ல பாத்தீங்கன்னா உன்னை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் கமிஷனர் பாத்தீங்கன்னா சரிங்க சார்னு சொல்லிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ண போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம லீ பைபிள் இங்க ஒரு செக் வைக்கிறான். என்னன்னா உங்க அப்பாவோட மொத்தமா ரிலீஸ் பண்ணோம்னா எனக்கு அந்த லெஜர் வேணும், அந்த லெஜரை நீ கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம லெஜர் வந்து முக்கியம், ஏன்னா அவங்க அப்பா வந்து நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கே போயிட்டு அந்த லெஜர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்காரு. பட் ஆல்ரெடி அந்த லெஜரை நம்ம ஹீரோயின் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல வீட்டுல யாருமே வந்து இல்லைன்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் வந்து லீ பாய் கிட்ட சொல்லுவாரு. நம்ம லீ கேட்டோன்னு பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடும். இந்த மாதிரி ஹீரோ வந்து இன்னைக்கு அகேன்ஸ்டா வந்து திரும்பினா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சீன் அப்படின்னு காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஹீரோட வீட்டுல தான் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்க அக்காவை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா கிட்டே போய் இந்த மாதிரி அந்த லெஜர் எங்க இருக்கு என்கிட்ட கொடுத்துட்டு வந்து சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நடுவுல புகுந்துட்டு இந்த மாதிரி அந்த லெஜர் என்கிட்ட தான் இருக்குன்னு வந்து சொல்லும்போது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனியா வந்து பேசப்படுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த லெஜர் வந்து வேணும், நான் ஒரு டீல் போட்டிருக்கேன், எனக்கு அந்த லெஜர் கண்டிப்பா வந்து வேணும்னு வந்து கேட்பாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல அந்த லெஜரை நான் கொடுக்க மாட்டேன், அந்த லெஜர் வந்து ஒரு எவிடன்ஸ், எங்க அக்கா பண்ண எவிடன்ஸ், கிரைம் பண்ண எவிடன்ஸ், அதனால அந்த லெஜரை நான் வந்து கொடுக்க மாட்டேன், எங்க அக்காவே வந்து ஒருத்தன் கொல்ல வந்து ட்ரை பண்ணிருக்கா, சோ அவனுக்கு அகேன்ஸ்டா வந்து இந்த திங்ஸ் தான் இருக்கு, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ண தயவு செஞ்சு அதை கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப அடமெண்டா வந்து இருக்காங்க. வேலையில பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோனோட அக்கா பத்தி இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம தாத்தா என்ன பண்றதா, ஆல்ரெடி இங்க வந்து ஆட்கள் அதிகமாகறாங்க, சோறுக்கு இதுவா இருக்கு, இல்ல இன்னொரு ஆள் வேறையான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம காண்டி போட்டவர் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டே இருக்க நம்ம ஓ பதிக்கிற ஓ என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோட அக்காவை பத்தி இவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க என்ன கதை நடக்குன்னு தெரியல. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம குட்டி பையன் என்ன பண்ற நேரா போயிட்டு நம்ம ஹீரோட அக்கா கிட்ட போய் இந்த சாக்லேட் மில்க் ஷேக் வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க பார்க்க ரொம்ப ரொம்ப வந்து இதுவா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க, சோ அதனால இதை வந்து குடிங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக்கை குடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பைபிளுக்கு ஓ இவங்களுக்கு சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இது எல்லாமே பார்த்து நம்ம காண்டி போட்டவரும் பத்தி பார்த்துட்டே இருக்காரு. ஓ ட்ராக் இப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா வந்து சிரிச்சுட்டே வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீ பைபிள்லயே அசிஸ்டன்ட் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து போயிருக்காங்க அப்படின்றது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், அப்படியே காட்டுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு ஃபேக் ஃபேமிலி அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம லீ பைபிளுக்கு கோவம் வந்து தலைக்கு ஏறும். எவ்வளவு தூரம் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அவங்க அக்காவை என்ன வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினா அந்த லெஜரை நான் பத்திரமா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை நீ கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு கேள்வி வந்து கேக்குறாங்க. என்னன்னா, நீ யாருக்காக இந்த வேலை எல்லாம் வந்து பண்ண, உன்னை யார் வந்து ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயோட அக்காவா, என்னை யாரும் வந்து ஆர்டர் எல்லாம் வந்து பண்ணலாமா, நானே தான் வந்து பண்ணேன், நான் தான் வந்து இது பண்ணி நானே வந்து எனக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா, இல்ல இல்ல நீ எனக்காக தான் எல்லாமே பண்ண, என்னை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த வேலை எல்லாம் வந்து பண்ண, ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் எமோஷனலா வந்து பேசிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்கள்லாம் அந்த லெஜர் மச்சம் கிடைச்சா வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஓவும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது நம்ம கண்ணாடி போட்டவருக்கு பிடிக்கவே இல்லைன்னா, அந்த லெஜர் கிடைச்சிச்சுன்னா அந்த தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவர் வெளில வந்துருவார்ல. சோ என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க, அதுவும் முக்கியமா நம்ம ஓ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயோட அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பண்ணி பேசுவாரு. உடனே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டவர, டேய் நீ என் சைடா அவன் சைடா, என்னடா இதுல போங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஓவா இதுல நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் சொல்றது வந்து கரெக்டா, சோ அவளோட ஃபீலிங்ஸ நம்ம வந்து மதிக்கணும், பட் அதுக்கு பதிலா லீக் அகேன்ஸ்டா நம்மளா ஏன் ஒரு புதுசா ஒரு ப்ரூஃப் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்ம லீ பைபிள் ஒரு இடத்துல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க, இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஒன் கிளப் என்ன, அது என்னென்ன நடக்குது, எதுக்கு இந்த கிளப்புக்கு 10 பில்லியன் வந்து இவனுங்க வந்து கேக்குறாங்க, இந்த கிளப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இத பத்தி வந்து கண்டுபிடிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். பாத்தீங்கன்னா இத கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் வந்துருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அந்த எவிடன்ஸ கண்டுபிடிக்க ரெடியா வந்து இருக்கிறாங்க. அதுவும் லீக் அகைன்ஸ்டா வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிக்க வந்து ரெடியா இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கட் ஆகுது. மறுநாள் பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் வந்து காட்டுறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அக்காவுக்கு தான் வந்து கால் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்க பாத்தீங்கன்னா எடுக்கவே மாட்டேன்றாங்க. இதுல மேனேஜருக்கு தான் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து அல்ல ஆகுது. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சுருட்ட முடி லேடி வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசணும், அதுக்காக வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வேற வச்சுட்டு வந்து போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, ஒருவேளை அந்த லீவ் பைபிள் ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் வந்து போறாரு. ஏமா இந்த மெசேஜ் பார்த்தா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுமா, எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து போடுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் குட்டி பையனும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம குட்டி பையன் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி உங்க அக்கா வந்து ஏன் இந்த மாதிரி டல்லா இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவை ரொம்ப பிடிச்சிச்சு போல, அவன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செய்யறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சீக்ரெட் சொல்லணும்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் சொல்றான். பார்த்தா இப்ப அவன் போயிட்டு இருக்கான்ல அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வார்ம் மாதிரி சின்னதா வந்து அது ஏதோ பாம்பு மாதிரி ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கான். அந்த டீச்சர் கூட பாத்தீங்கன்னா இதை பத்தி யாரும் வீட்டுல வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இந்த பையன் பாம்பு தேடல அப்படின்லாம் வந்து சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு போறாங்க. பார்த்தா அங்க அந்த மதர்ஸ் கேங் இருக்கும்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு வந்து தனியா வந்து கூப்பிடுறாங்க. பார்த்தா இந்த குட்டி பையன் சொன்ன அதே விஷயத்தையே இந்த அம்மாக்களோட குழந்தைங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களுக்கு இந்த கிண்டர் கார்டன்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுமா, ரேஷஸ் வருமா, அது மட்டும் இல்ல தண்ணி எல்லாம் வந்து ஒழுகுது அப்படி இப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து வருமா. நம்ம ஹீரோயின் அப்பதான் வந்து யோசிச்சாங்க, ஒருவேளை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுல ஏதாவது வந்து கோளாறு ஆயிடுச்சா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாரும் பார்த்தா ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்களா, அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணாங்களாம். பட் ஆனா வந்து கண்டுபிடிச்சு எதுவுமே வந்து பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. சோ அதனால எங்க வந்து ரிப்போர்ட் பண்றது எங்களுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிப்போர்ட் கொடுங்க, அவங்க வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும் சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே நீங்க எங்க கூட வாங்க, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா எல்லாருமே மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளில இருந்து யோசிச்சிட்டே வராங்க. உனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல இந்த பிரச்சனையை வர நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரும்போது அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம லீ பைபிள் வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியா போய் வந்து மீட் பண்றாங்க. நம்ம லீவா, என்னம்மா உங்க அக்கா எப்படி இருக்காங்க, உங்க அக்காவுக்கு வந்து எதுவும் ஆகல, என்னவும் உயிரோட தானே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப இவன் தான் வந்து அக்காவை வந்து கொல்ல வந்து ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அசிங்கமா வந்து திட்டிடுறாங்க. அப்ப நம்ம லீ பைபிள் என்ன பண்றது, என்னம்மா நீ என்ன புடிச்சு வந்து திட்டுற, உங்க அக்கா வந்து என்கிட்ட வேலை பார்த்துட்டு திட்டுறியே, நீ வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபேக்கா ஒய்ஃபா நடிக்கிறியே, இது கொஞ்சம் உனக்கு அசிங்கமாவே தெரியலையா, அது மட்டும் கிடையாது, நான் ஒண்ணும் துரோகி கிடையாது, உனக்கு முதுகு தேடி குத்துறானே
பையன், அவன் தான் வந்து துரோகி. அவன் இங்க வந்ததுக்கான காரணமே அந்த ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்க பணத்தை அடிக்கிறதுக்கு தான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியாத அந்த விஷயத்த வந்து போட்டு கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயினே இங்க பாத்தீங்கன்னா வந்து கடுப்பாகுறாங்க. சோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட தான் வந்து காட்டுறாங்க. எல்லாரும் அப்பதான் பாத்தீங்கன்னா ரூம்ல விட்டு வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க, எல்லாருக்காகவும் வந்து ஸ்வீட்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா நார்மலா போய் சாப்பிட போறாங்க. பட் நம்ம ஓகே என்னன்னே தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்ச முகமா வந்து குடுக்கும்போது இதை பார்த்தோன்னே நம்ம ஹோப் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையில பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் போட்ட கார்டுலாம் வந்து காட்டுறாங்க. இது சிம்பாலிக்கா சொல்றாங்களா அவர் வந்து லவ்ல விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கேரோ வந்து முகம் முடிச்சது. என்னப்பா முகம்லாம் ஒரே பிரைட்டா இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஓவா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் தேடுன்னு தேடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவே வெளில வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்ததுக்கான காரணம், பிரசிடென்ட் ஆனது காரணம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்காக தான். நம்மளுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காசு முடிச்சுன்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஓலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வருவாரு. பட் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர் வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இது பாரு நானும் வந்து காசுக்காக தான், நீயும் வந்து ஒரு வகையில காசுக்காக தான். நீ வந்து விக்டிம் மாரி வந்து ப்ளே பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், "ஆமா நான் வந்தது காசுக்காக தான். ஆனா வந்து உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உண்மையா இருந்தேன். பட் நீ என்ன பண்ண, என் முதுகுல வந்து குத்திருக்க. இதெல்லாம் வந்து உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அக்காவ கூட்டிட்டு கிளம்ப பாப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "இத பாரும்மா, இப்ப நீ வெளில போனா உன் உயிருக்கும் பிரச்சனை, அவங்க அக்காவோட உயிருக்கும் பிரச்சனை. சோ அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அவங்கள வந்து ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு 2 பேரும் போய், நம்ம ஹீரோட அக்கா தான் பாத்தீங்கன்னா, "இத பாரு, அவரு இங்க வந்து இந்த விஷயத்துக்குலாம் வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ரிசர்வ் ஃபண்ட்ல காசு இல்லதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து இங்க நெறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணாரு. ஏன் என்ன கூட வந்து காப்பாத்துனாரு. சோ அதனால அவர பத்தி நீ தப்பா பேசாதம்மான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. சோ அதனால ஒரு முகமே பாத்தீங்கன்னா டல்லா மாறிடுச்சு. இத நம்ம கிழவனும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு, இந்த மாதிரி முன்பின் தெரியாத ஆளுங்க பேசினா கூட பரவாயில்ல. பட் ஆனா வந்து ஹீரோயின் இந்த மாதிரி பேசணும் உன் முகமே வந்து மாறிடுச்சு. எனக்கு வந்து புரியுதுப்பா. அவள வந்து தப்பா எடுத்துக்காத. அவ ஏதோ கோவத்துல வந்து பேசிட்டா. நீ வந்து அந்த லெவலுக்கு வந்து மோசமான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அமைதியா வந்து ஆயிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுற்றமுடியடி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் டெனன்ஸ்க்கு மத்தியில. சோ அந்த மீட்டிங்கும் வந்து போகுது. பார்த்தா ஒரு 3, 4 பேர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா வந்து வந்திருப்பாங்க. அப்ப நம்ம சுற்றமுடியடி என்ன பண்ணுது, இந்த காம்ப்ளெக்ஸ்க்காக, இந்த அபார்ட்மெண்ட்காக நம்ம நெறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். இந்த நைட் பேட்ரோல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மேனேஜர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டிலாம் வந்து இருக்காங்களேன்னு சொல்லும்போது, அவங்களா, "இல்ல, இல்ல நாங்க வந்து நைட் பேட்ரோல் வந்து பண்றோம். ஏன்னா இந்த இடம் வந்து நாங்க ரென்ட்க்கு தான் வந்து இருக்கோம். பட் இருந்தாலும் பரவால்ல. இதுவும் எங்களோட இடம்னு" சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா நைட் பேட்ரோல்லாம் வந்து போறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து போயிட்டு இருக்குது. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி ஏரி என்ன பண்ணாங்க, "நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு பாத்துக்கலாம்னு" சொல்லிட்டு, இன்னும் சில பெட்ரோல் வேலைகள தனியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு வந்து போவாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா, அந்த கிண்டர் கார்டன் பில்டிங் கிட்ட வருவாங்க. பார்த்தா என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா, அந்த பில்டிங்க்கு வெளியிலயே பாத்தீங்கன்னா, பெரிய ஓட்டையா விழுந்திருக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இது போட்டு வந்து மறைச்சு வந்து வச்சிருப்பாங்க. இத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றுமுறியடிக்கு ஒரு மாதிரி என்னடா இது? இவ்ளோ பெரிய பில்டிங்கா இருக்கு. இதுல இந்த பிரச்சனைலாம் வேற இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த மாரி திடுக்குன்னு வந்து நிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாரி பயமாயிடும். "ஏன் இப்படி நடுராத்திரில இப்படி வந்து நிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பேசுவாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "இது மாரி உங்க அக்காவ காப்பாத்துக்காக தான் நீ இந்த விஷயத்துக்கு வந்த. சேம் அதே மாரி தான் நானும் எங்க அப்பாவ காப்பாத்துக்காக தான் வந்தேன்னு" சொல்லிட்டு, நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இத கேட்டோனே தான் வந்து நம்ம ஹீரோ ஏன் இந்த மாரி பிஹேவ் பண்றாரு அப்படின்ற விஷயமும் வந்து தெரியும். பட் நம்ம ஹீரோ அப்ப கூட என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நான் உன்ன வந்து ஏமாத்திட்டேன். நீ சொல்றது கரெக்ட்டா. நான் வந்து உன்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த லெட்ஜர்லாம் வந்து வேணாம். நான் அதுக்கு வந்து வேற ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னையும் உன் அக்காவையும் நான் பத்திரமா வந்து சேஃபா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த அஷ்யூரன்ஸ் குடுக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இது கேட்கும்போது சந்தோஷமா ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த குட்டி பையன் கிட்ட இந்த மாரி சொல்வாரு. இந்த மாரி அவங்கள கொஞ்சம் சாப்பிட கூப்பிடுப்பான்னு
சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயினா அது கேட்டுருவாங்க. கேட்டு இல்ல எனக்கு வேணாம். நான் வந்து சாப்பிட எனக்கெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா உடனே வந்து இந்த மாரி அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா, அவங்க எனர்ஜியே வந்து ஸ்பாயில் ஆயிடும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அக்கறைலாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு, அந்த குட்டி பையன் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து கலாய்ப்பாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், "ஏன்ச்சி இத பாருங்க இந்த மாரி சண்டை போட்டீங்கன்னா, உடனே வந்து சமாதானம் ஆயிடுங்க. இந்த மாரிலாம் வந்து இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "சாரிலாம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க மட்டும் சாரி சொல்லிட்டா நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஸ்கூலுக்குலாம் வந்து போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பையன் இப்படி சொல்லும்போது, உடனே இந்த கிழவன்லாம் என்ன பண்ணுவான், "இத பாருப்பா சாரி தானேப்பா கேட்டுருக்கோம்ன்னு" சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே, ஓகே. நாங்க வந்து சண்டைலாம் போட மாட்டோம். நாங்க வந்து சாரி கேட்கிறோம்ன்னு" சொல்லும்போது, அந்த குட்டி பையன் இன்னும் எக்ஸ்ட்ராவா விட்டு போடுறான். என்னன்னா, இந்த மாரி நீங்க சாரி வந்து வாய் வார்த்தையில சொல்லக்கூடாது. ஹக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும்ன்னு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அத ஆமோதிக்கிறாங்க. ஆமா நம்மள தானே தப்பு பண்ணியிருக்கோம். அவங்கள ஏமாத்திருக்கோம்ன்னு சொல்லிட்டு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா குரூப்பா ஹக்லாம் வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அக்காவுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து செம்மையா வந்து சிரிப்பா இருக்குது. என்னடா இது ஃபேக் ஃபேமிலி கிட்டத்தட்ட ரியல் ஃபேமிலியாவே மாறிடுவாங்க போல எல்லாரும் போல. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுருட்டமுடி லேடி தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த கிண்டர் கார்டன் பில்டிங் கிட்ட தான் வந்து இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல்லலாம் வந்து போகும்ல. இத பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த விஷயத்த நான் வெளில சொல்லிட்டேன்னா, இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டிங் பிரைஸே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு மன போராட்டத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீயும் சில முக்கியமான ஆட்களும் பார்த்தீங்கன்னா, அந்த டவுன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இதுவாக ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல. பட் ஆனா இந்த பிளெயின் ஃபேஸ கடைசியா ஒரு தடவ வந்து பார்த்துட்டேன். ஏன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்லாம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த சில முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, மீடியா பெர்சன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் அதான் அந்த கோர்ட் இதுல கூட ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க. பாலிடிக்ஸ் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில சேர்ந்த முக்கியமான நெறைய பேர் வந்து இந்த இதுல பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீ பைபிளையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்றான், அவன் கூட இருக்கவங்க யாரு, என்னன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம லீ பைபிள் ஆளுங்க வந்து திட்டுறாங்க. "ஏன்பா இங்கலாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்குறீங்க? ஒழுங்கா வந்து கிளம்புங்கன்னு" சொல்லும்போது, நம்ம ஆட்கள்லாம், "இல்ல சார் நாங்க இங்க வந்து சர்வேக்காக வந்து அதோட முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம்ன்னு" சொல்லிட்டு, எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்க சமாளிச்சுருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இவங்க இங்க வந்து ஒரு மீட்டிங் மாரி போடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே. என்னன்னா, இவங்க எல்லாருமே இந்த ஒன் கிளப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுல ரொம்ப முக்கியமான மெம்பர். அது மட்டும் கிடையாது. நான் முன்னயே சொல்லியிருந்தேன்ல, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய ஆளுங்க. ஜட்ஜ் இருக்கிறாங்க. அப்புறம் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஆளுங்க இருக்கிறாங்க. அப்படி மீடியால ஒரு முக்கியமான ஆளுங்க. ஸோ இவங்க எல்லாருமே இவன் கைக்குள்ள வச்சுட்டு தான் நம்ம லீ பைபிள்ல இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து சாதிச்சுட்டே வந்து இருக்கான். இவங்களுக்கே வந்து இப்போ டென்ஷன் ஆகுது. இப்போ இவ்ளோ பெரிய ஆட்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவனுக்கு அகைன்ஸ்டா வந்து பண்ண போறோம்னு இவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நம்ம சுருட்ட முடி லேடி என்ன பண்றாங்க, இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வந்து வராங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேங்கே வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அதான் நம்ம சுருட்ட முடி லேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அந்த கிண்டர் கார்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல பிரச்சனையா இருக்குன்னு அத பத்தி தான் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி ஓகே பிரசிடென்ட்டா வந்து என்னோட வேலையை நான் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பில்டிங்க பாக்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் பாக்க போறாங்க. அந்த டோர வந்து ஓப்பன் பண்றதுக்கு இவனுங்க படுற பாடு இருக்குதே! என்னமோ ஹேக்கர் வேலைலாம் பண்றானுங்க, உடைக்கலாம் பாக்குறானுங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட சாவியே இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா அழகா தொறந்துட்டு வந்து போய் எல்லாரும் பாத்தீங்கன்னா, ஆமா பெரிய ஹீரோன்னு நெனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த பில்டிங்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து போறாங்க. நம்ம குண்டு பைக்குள்ளயே சாக்லேட்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓட, பார்த்தா தரையில இருந்தே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் செவுருல பார்த்தா நெறைய வந்து இதுவா இருக்கு. பில்டிங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குது. ரொம்ப நாஸ்டியா வந்து இருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த தண்ணிலாம் வந்து ஒழுகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ இந்த பில்டிங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியரா பண்றேன் அப்படின்ற பேர்ல இதுலயும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஊழலே வந்து நடந்துக்குது. பார்த்தா வெளிய வந்து ஒரு பெரிய ஓட்டை வந்து இருக்கும்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா, அவங்க பையன் தானே இங்க வந்து படிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்த்தா ஓட்டை செம்ம பெருசா இருக்குது. அவருக்கே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஐய்யயோ! இந்த மாதிரி ஒரு இடத்துல என் பையன நான் வந்து படிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு, மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, "நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து போகாதப்பா" அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான்னா, சரி இப்ப நான் ஸ்கூலுக்கு போல. ஆனா நான் யார் கூட இப்ப விளையாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுத்தி முத்தி வந்து பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, "ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏம்மா
மத்தவங்க குழந்தையா, மத்தவங்க எல்லாம் குழந்தை இல்லையா, உங்க வீட்டு குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு ஐடியா பண்றாரு. சரி இப்ப என்ன எல்லாரையும் பாத்துக்கணும், அப்ப இங்க ஒரு பிளே ஏரியா இருக்குல்ல, அங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லும்போது இந்த பையன் செம்ம வந்து ஜாலியா வந்து சொல்றான். இந்த கிழவனா, ஆமா எதுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த பையன் இப்படி குதின்னு குதிக்கிறான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓவா, ஆமா பிரச்சனை தான், நமக்கு பிரச்சனை, அவங்களுக்கு அது வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா இந்த பிளே ஏரியாவுக்கு தான் போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் இந்த குழந்தைங்க வச்சுட்டு படாத பாடுபடுறாங்க. செம்மையா தான் அந்த பசங்க என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து முடியவே இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா பெண்டு நிமிருது. ஐயோ! என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு ரவுண்டுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா பசங்க ரெடி ஆயிட்டாங்க போல ஜாலியா விளையாடுறதுக்கு. சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க படாத பாடு வந்து பட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீ பயபுல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீ பயபுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவ்வளவு சைலண்டா வந்து இருக்கிறானே, இவன் வந்து எதுவுமே வந்து பண்ணலையா, செய்யலையா, இல்ல நம்ம அவனை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்றோமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தது. அசிஸ்டன்ட் சொல்றாருன்னா, சரி ஓகே சார் நான் எல்லாத்தையும் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம லீ பயபுல கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து இருக்கு. அது ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்து இருப்பாங்க பாத்தீங்கன்னா, யாருன்னு வந்து தெரியல. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வச்சிருக்காரு. என்னன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, இந்த கிண்டர் கார்டன் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ அத பத்தி எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க. இது வந்து சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. பட் ஆனா இந்த பில்டிங் இப்படிப்பட்ட குறையில இருக்குன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா இந்த அபார்ட்மெண்டோட பிரைஸ் எல்லாமே கம்மியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஷனோட ஆளுங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ சொல்ல போற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல சில அம்மாக்கள் எல்லாம் வந்து இருப்பாங்க. அந்த அம்மாக்கள் உள்ள ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட பையன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பில்டிங்ல வந்து போய் படிக்கிறது நிச்சயமா வந்து விருப்பம் இல்ல. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த ஸ்கூல் பிடிக்குன்னா வேற ஸ்கூல் போடுங்கம்மா, அதுக்கேமா வந்து இந்த வேலை எல்லாம் வந்து பண்றீங்க, இந்த பாருங்க இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து அபார்ட்மெண்ட் ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும், எவன் வந்து ரிஸ்க் எடுக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ சொன்ன இந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்டா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த சுற்றுமுடி வெடிக்கணும்னு என்ன சொல்றாங்க, இதை பாருங்க பணத்தை விட பசங்களோட உயிர் தான் வந்து முக்கியம், முதல்ல இந்த பில்டிங்கை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்துறாங்க, ஏமா நீ வந்து ரெண்டு வீடு, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லாம் வந்து காசு கொடுத்து வந்து வாங்கியிருக்கோம், ஸோ அதனால வந்து நாங்க வந்து ரிஸ்க் எல்லாம் வந்து எடுக்கீங்க சொல்லும்போது நம்ம சுற்றுமுடி இல்லையா நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா யோசிச்சுட்டே இருக்காரு, இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்பதான் வந்து வராங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி எல்லாமே விசாரிக்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, சரி இப்ப நம்மளால வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணா ஒண்ணு வேலைக்கு ஆகுது, பேசாம மீடியா கிட்ட போகலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்ல மீடியா கிட்ட கூட நம்மளால போக முடியாது, அந்த லீ பைபிள தான் வந்து மீடியாவோட கண்ட்ரோலே வந்து வச்சுட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன இப்ப என்ன மீடியா கிட்ட நம்ம தான் வந்து போக முடியாது, நம்மையும் ஒரு மீடியாவும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 4 அம்மாக்கள் வந்து வந்துறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பசங்களும் இந்த கிண்டர் கார்டன்ல தான் படிக்கிறாங்க. சோ அவங்க பசங்க உயிரோட வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ணணுமா சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா கரெக்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு லேடி பாத்தீங்கன்னா கையை காட்டுறாங்க, உங்களால முடியும் மேடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த லேடி பொண்ணுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தையே வந்து காட்டுறாங்க. என்னன்னா இந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இவங்க மூலமா இந்த விஷயம் வெளில வந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. பட் இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லேடி வந்து அவங்க ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ கூட இருப்பார்ல ஒரு குண்டு ஆளு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தா இது இவங்கதான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன சார் இவ்வளவு அசால்ட்டா என்ன வந்து கண்டுபிடிச்சு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இதை பாருங்க மேடம் வேற வழி கிடையாது, இப்போ உங்களோட யூடியூப் மூலமா தான் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வெளில வந்து சொல்லணும்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா சூப்பர் சார் நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ள போய் வீடியோ எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லாம இதை சர்காஸ்டிக்கா வந்து சொல்லி அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அப்லோடும் பண்ணிட்டாங்க. இது அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் வந்து செம்ம ஹியூஜா வந்து இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல அந்த லீயோட டேஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து கழுவி கழுவி வந்து ஊத்துறாங்க. நம்ம குண்டு பைப்பு தான் ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இவங்க தான் வந்து அந்த யூடியூபர் எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இதுலாம் வந்து இருக்கும்ல, அங்கெல்லாம் கூட போஸ்ட் எல்லாம் வந்து போட்டாங்க. சோ நம்ம ஹீரோ பண்ண வேலை வந்து பாத்தீங்கன்னா செம்ம வைரலா வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம லீயும் வந்து காட்டுறாங்க. நம்ம லீக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பெரிய தலைவலியா வந்து மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல இப்போ ஒரு நியூ டவுன் ப்ராஜெக்ட் வேற பண்ண போறானுங்க, அதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல இவங்களுக்கு சார்ந்த சில ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க பாலிடிக்ஸ்ல மீடியால,
இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க வரானுங்க. பட் ஆனா என்ன ஆகுது, ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது நம்ம லியால. சோ அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில கிடைச்சா அவனை செத்தடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து எடுத்துறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிண்டர் கார்டன் பில்டிங் கிட்டயே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சப்போஸ் லியோட ஆளுங்க வந்து இதுல ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாவம் நம்ம ஆளுங்க தான் வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. மறுநாளாக நம்ம ஹீரோ பண்ண வேலை இன்னும் பாத்தீங்கன்னா வந்து செம்ம ஃபயரா தான் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா இந்த மேனேஜர் பையன் பாத்தீங்கன்னா நம்ம லீ சொன்னான்னு சொல்லிட்டான், இல்ல அவனா வந்து வாலண்டரியா பண்றாரா அப்படின்னு தெரியல. பட் ஆனா இங்க ஒரு நியூஸ வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு. என்னன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட அக்காவும் சேர்ந்துதான் ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்க 17.8 பில்லியன் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ வந்து போடுறாரு. இது போட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, அதுவும் நம்ம ஹீரோட அக்காவும் இப்படி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் காடு தெரிய மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோட ஆட்கள் போவோம், ஏன்னா அந்த காசை நாங்க வந்து தொடக்கூட இல்லை, நாங்க ஏடா தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா வெளியில வந்து காலிங் பெல் வந்து அடிக்க செஞ்சு பார்த்தா அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றதுக்காக. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீங்க எல்லாரும் வந்து உள்ள இறங்கி இந்த விஷயத்துக்கு யாரும் வந்து தலையிடாதீங்க, இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு, போய் இந்த மாதிரி வந்து நிக்கும் போது அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்ட் விஷயத்துல பிரச்சனை ஆயிடுச்சுல, அது அந்த ரிசர்வ் ஃபண்ட் விஷயத்துல அதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆட்களும் சரி ஹீரோயினும் சரி எல்லாரும் வராங்க இந்த மாதிரி ஐயோ அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.